நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 முக்கிய டிமாண்ட இப்ப விஜய் அவர்களுடைய அரசுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடி அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கட்சிக்கு பதிலா வேற கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் யோசிச்சுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா தாவேகா கூட்டணியில விசிகா எப்ப இணைஞ்சாங்களோ அப்பையில இருந்தே சலசலப்புக்கு பஞ்சமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு அப்புறமா பெரும்பான்மை கிடைக்காததுனால இருந்த நேரத்துல கொஞ்சம் எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு இடதுசாரிகள், ஐயுஎம்எல் கட்சிகள், விசிகா இவங்க எல்லாருமே தாவேகா போயிருந்தாங்க இல்லையா. அதனாலதான் சோஃபா மாடல் அரசுன்னு அவங்களுக்கு பேரும் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது இடதுசாரிகள் என்ன சொல்றாங்களோ, என்ன நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்களோ அந்த நிலைப்பாட்டுல தான் நாங்களும் கண்டினியூ பண்ணுவோம், அதே தான் எங்க நிலைப்பாடுன்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் கான்பிடண்டா சொல்லியிருந்தாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இடதுசாரிகள் விஜய் அவர்களுடைய சேர ஒப்பு கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம், பங்கெடுக்க மாட்டோம், அதாவது இந்த அமைச்சர் பதவியெல்லாம் நீங்க தரேன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துலதான் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இடதுசாரிகள் நிலைப்பாட்டுல நாங்க இருப்போம், அதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொன்னவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அதுல இடம் பெற்றிருந்தாங்க. சோ விசிகா சார்பாக அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக அவங்க பொறுப்பேற்றுட்டாங்க. அதற்கப்புறம் இல்ல இந்த துறையெல்லாம் சரிபட்டு வராது, எங்களுக்கு வேற துறையை ஒதுக்கி கொடுங்க, பொதுப்பணித்துறை கொடுங்க, அறநிலையத்துறை கொடுங்க, அந்த மாதிரி வேற துறை கொடுங்கன்னு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இதோட இருக்காம திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருது இல்லையா, அதுல திருமாவளவன் அவர்கள் போட்டியிட தாவேகா ஓகே சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்பு விசிகா தரப்பு கேட்டிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம சில வாரிய பதவிகள் இருக்கும் இல்லையா, அந்த பதவிகளையும் சிறுத்தைகள் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, சீறிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த டிமாண்ட் எல்லாம் முன்னாடி வச்சுதான் திருமாவளவன் அவர்கள் காய் நகர்த்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வரைக்குமே அவங்க ஓகே எதுவுமே சொல்லல. ஓகே சொல்லாம அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இப்ப சொல்லலாமா அப்புறம் சொல்லலாமான்னு காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த முன் செய்த வினை பின்னால் தெரியும்ன்றவாங்கல்ல, அது மாதிரி. சோ தாவேகாவுக்கு விசிகாவின் ஆதரவு கண்டிப்பா முக்கியம்தான். ஆனா அதெல்லாம் இடைத்தேர்தல் வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடைத்தேர்தல்ல எல்லா தொகுதிகளையுமே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா விசிகாவை ஈஸியா கழட்டி விட்டுறலாம். ஆனா அதுக்கு முன்னால விசிகா கலந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஆட்சிக்கு சிக்கல், கூட்டணிக்கு இருக்கிற அந்த இமேஜ் கண்டிப்பா உடைஞ்சிடும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் விஜய் அவர்கள் பொறுமையாக நாம அணுகணுன்ற மாதிரி அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க போல. இதுக்கு நடுவுல தான் விசிகா அவங்க ரொம்ப ஓவரா நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா இல்ல அப்படின்னா இப்ப விசிகாவுக்கு பதிலா பாமகவை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் தலைமை யோசிச்சு வச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள கொண்டு வந்தா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அவங்க 4-5 எம்எல்ஏவோட இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட இவங்க ரொம்பவே க்ளோஸா இருந்ததுனால இவங்களை பக்கத்துல வச்சுக்கலாமா, கூட்டணியை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் தமிழக வெற்றி கழகம் இப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஐயுஎம்எல், விசிகா இந்த கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இந்த கட்சிகள் எல்லாமே ஜனநாயக கட்சிகள் தான் நம்ம சொல்லணும். இதுல கொஞ்சம் சிந்தனை இடது சிந்தனை கொண்ட கட்சிகளும் இவங்க தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம குறிப்பிட்டிட முடியாது இல்லையா. என்னதான் அவங்க தங்களுடைய வழிகாட்டிகள்ல ஒருவரா காரல் மார்க்ஸ் அவர்களை பாமக வச்சு இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு இருக்கிற இமேஜ் வேற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு கட்சியை கூட்டணிக்கு நம்ம கூப்பிடுறது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தான் ஆபத்து. இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வெளியில போற ஓனான பிடிச்சி நமக்கு நாமே வேட்டிக்குள்ள விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க நிறைய அறிவுரைகள் வந்துகிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம தாவேகா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்போதைக்கு விசிகாவுடைய கோரிக்கைகளை கொஞ்ச நாளைக்கு நம்ம இதுல போட்டுடலாம், கிடப்புல போட்டுடலாம், ரொம்ப அவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா 1-2 கோரிக்கையை நம்ம நிறைவேற்றலாம். ஏன்னா மொத்தம் 3 டிமாண்ட் இல்லையா, 1 இல்ல 2 இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லாத்தையுமே இடைத்தேர்தல் வரட்டும், அதுல நம்ம வின் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு நம்ம சூசகமா ஆற போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையில நம்ம வன்னியரசு அமைச்சர் அவர்களை பத்தி பார்த்தோம்னா அவரும் ரொம்ப
டெடிகேட்டடா வந்து வேலை செய்யறாரு. நைட் 9 மணி வரைக்கும் கூட அவர் ஆபீஸ்ல இருக்காரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறாரு, மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாரு. பேருந்தே போகாத ஒரு ஊருக்கு இவர் வந்து பேருந்து அனுப்பியிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. சோ இப்ப விசிகாவுடைய தயவு கண்டிப்பா வந்து தாவேகாவுக்கு வேணும் அப்படின்றதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாவே நம்ம அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுல இருந்து அந்த மே 10ஆம் தேதி பதவி இருக்கிற வரைக்குமே யாருமே மொபைலை கீழே வைக்கலன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் போனாங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலேயே திமுக முதுகுல குத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பேசணும். அதற்கடுத்ததாக இடதுசாரிகள் போனாங்க, ஐயுஎம்எல் போனாங்க. ஸோ இவங்கெல்லாம் போனாங்க, விசிகா மட்டும் வந்து போகல. ஏதோ காலையில சொல்லிடுறேன், ஏதோ ஈவினிங் சொல்லிடுறேன், நாளை காலைல சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க 2 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் தாவேகா ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விசிகா கடைசியா மே 10ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பிளான் பண்ணபடி மே 10ஆம் தேதி வந்து பதவியேற்றம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் மே 7ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாக பந்தல் கட்டுறதும் பல்பு போடுறதும் டிஜே வைக்கிறதும் ஒரே அமக்கலமாக இருந்துச்சு. விசிக்கு ஆதரவு இது வரைக்கும் கொடுக்கல, அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க, அப்புறமா பரிசீலிக்கப்படுறாங்க இப்படின்ற பேச்செல்லாம் வந்தோன்னா திரும்பி அந்த பந்தலெல்லாம் ஊத்தாங்க. மறுபடியும் மே 8ஆம் தேதி மறுபடி. ஸோ இந்த டிவிகே விசிகே இந்த பிரச்சனையில பந்தல்காரனுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. பந்தல் போடுறதும் அவுக்குறதும் அவங்களுக்கு தான் வந்து அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க விசிகா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இந்த துறை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து மெயினான துறை வந்து நீங்க கொடுங்க, நிறைய பெஸ்டஸ்ட் துறையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த துறையை எங்களுக்கு கொடுங்க, இந்த சமூக நீதித்துறை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க சார்பா வைக்கிறாங்க. அதோட இல்லாம முக்கியமா இப்ப திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல யாரை நிக்க வைக்கலாம், லாரன்ஸ் அவர்கள் வர்றாங்கன்னு பேசிக்கிட்டாங்க, அதற்கு நடுவுல அண்ணாமலை அவர்கள் வர்றாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களுடைய நண்பர் சஞ்சீவ் திருமதி செல்வத்துல ஹீரோவா இருந்தாங்க இல்லையா, அவங்க வர்றாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீமன் அவரு நிக்க போறாரு திருச்சி கிழக்குல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட்டா இப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில திரிஷா அவர்களுடைய நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதை நீங்க திருச்சி கிழக்குல நிக்க வச்சா கூட வின் பண்ணும், அந்த அளவுக்கு வந்து மவுஸ் இருக்கு. விசில் சின்னத்துக்கும் முதலமைச்சர் முகத்திற்கும் அவ்வளோ மவுஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய நம்ம ட்ரோல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ வந்து விசிகா வந்து இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆதரவு கொடுக்கலாமா, அப்புறமா கொடுக்கலாமா, சாயங்காலம் கொடுத்துக்கலாமா, இல்லை காலையில் கொடுத்துக்கலாமா, நல்ல நேரம் வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டிவிகே வந்து அவங்க சொன்ன டிமாண்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளே இழுத்தடிப்போம், நம்மளை மட்டும் பழி வாங்கினாங்க இல்லையா, ஸோ இப்போ நம்மளும் வந்து அவங்கள வந்து இழுத்தடிப்போம், இவ்வளோ டிமாண்ட்ஸ் இவங்க வைக்கிறாங்க, ஸோ இந்த டிமாண்டில் நம்ம 1-2 இப்போதைக்கு பண்ணலாம், மிச்சம் இருக்கிறத வந்து இடைத்தேர்தல் நம்ம முடிச்சுட்டு இடைத்தேர்தலில் இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம், திருச்சி கிழக்கு, இது மாதிரி ஒரு 6 தொகுதிக்கு, விராலிமலை, இது மாதிரி 6 தொகுதிக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் எத்தனை ஆகும்னு தெரில, இன்னும் ஏடிஎம்கே எம்எல்ஏகள் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணுவாங்க, எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும், அது 10-15 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 15லையுமே விசில் சின்னம் நின்று அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவையில்லை. நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல கூட்டணிக்குள்ள இருந்து நீங்க ஆதரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, அது தேவையில்லை. ஸோ இந்த திருச்சி இடைத்தேர்தல், திருச்சி மட்டும் இல்லை, இந்த பை எலெக்ஷனை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து மிச்ச டிமாண்ட்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விசிகாவுடைய தலைமை இந்த பை எலெக்ஷனை முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், விசிகா சொன்ன டிமாண்ட்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தாவேகாவோட தலைமை வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா விசிகாவுடைய அந்த ஆதரவு அவங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் வின் பண்ணல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து வேணும் தான். இப்பவே வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்ற மாதிரி ட்ரோல் ஆகிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள்ல ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நாம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம், விசிகா அவர்கள் கேட்குற டிமாண்டை வந்து தாவேகா நிறைவேற்றுமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.